இலங்கையே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ரொம்ப ஒரு கொடூரமான செயல் தான் சொல்லணும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இலங்கையில உள்ள நீர்கொழும்பு அங்க இருக்கிற ஒரு சிறைச்சாலையில ஒரு 2 குழுவுக்கு ஏற்படுற ஒரு கேங் வாருங்க. இந்த கேங் வாரால அப்பாவியா இருக்கிற தடுக்க போன போலீஸ்கார் எல்லாருமே இறந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சென்சேஷனால நியூஸா போயிட்டு இருக்கு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சிறைச்சாலையில உள்ள 2 கேங் வாருக்கு இந்த போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையுமே அவங்க ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இலங்கையை அதிர்ச்சியில் ஆழ்த்திய நீர்கொழும்பு சிறைச்சாலையில் என்ன நடந்தது? இலங்கை தலைநகர் கொழும்புக்கு வடக்கே அமைந்துள்ள நீர்கொழும்புவில் உள்ள சிறைச்சாலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைதிகளின் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியது. சிறைக்குள் நடைபெற்ற போதைப் பொருள் கடத்தல் குறித்து கைதி ஒருவர் காட்டிக் கொடுத்ததே இந்த மோதலுக்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்த வன்முறை திங்கட்கிழமை மேலும் மோசமடைந்தது. இப்படி இருக்கிற அந்த 2 கேங்வார்க்குள்ள இருக்கிற ஒரு கைதி ஒரு ஆளு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை இதை என்ன பண்ணிருக்காரு, அவர் ஒரு கைதி ஒருத்தர் போலீஸ்ட சொல்லிட்டாரு. ஒரு காலை உணவு அந்த ஒரு நேரத்துல பயங்கர சண்டை. இதை தடுக்க போன ஆயுதம் ஏந்திய போலீஸார்லாம் இருப்பாங்க இல்லையாங்க, அந்த சுற்று வட்டாரத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, போய் தடுக்க முயற்சிக்கு அவங்களையும் போட்டு அடிச்சு அவங்க கிட்ட புடுங்கின அந்த ஆயுதம் ஏந்திய போலீஸார் இருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து அந்த ஆயுதத்தை வாங்கிட்டாங்க, துப்பாக்கி எல்லாமே வாங்கிட்டாங்க. வாங்கி அதை வச்சு அட்டாக் பண்ணிருக்கிறாங்க. ஒரு மிக பெரிய குழு அது. அந்த பெரிய குழு போலீசார் எல்லாரையுமே அட்டாக் பண்ணி 7 பேரு சம்பவ இடத்திலே உயிரிழந்ததா சொல்லப்படுறாங்க. போலீசார்ல 26 பேர் கிட்ட இறந்துட்டாங்க அப்படிங்கறது மாதிரியும் சொல்றாங்க. 100 போலீசார் கிட்ட பலத்த காயம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு பதற வைக்கிற ஒரு நியூஸா தாங்க இருக்கு. காலை உணவு நேரத்தின் போது கைதிகளுக்கும் ஆயுதமேந்திய காவலர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட எதிர்பாராத விதமாக கைதிகள் காவலர்களிடமிருந்து துப்பாக்கிகளை பறித்துக் கொண்டு தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த மோதலில் கலவரத்தை அடக்க முயன்ற 6 காவலர்கள் கொல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறை கதவுகளை உடைத்துக் கொண்டு கைதிகள் தப்பிக்க முயன்றதால் இதை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தின் போது சிறைச்சாலையின் கூரை பகுதி இடிந்து விழுந்ததில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சில பெண் கைதிகள் காயமடைந்தனர். இப்போதைக்கு இந்த 2 கேங் வாரையும் இவங்களை பயங்கரமா பனிஷ் பண்றாங்க. ஒரு கைதிக்குமே ஒரு ஜெயிலையுமே ஏகப்பட்ட கைதிகள் இலங்கையில இருக்காங்க. போதுமான அளவு அந்த சிறையில நிறைய கைதிகள் இருக்காங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய போலீசார் இறந்துட்டாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. இந்த கைதியோட இந்த ரிலேஷன் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க வாசல் எல்லாம் அப்படியே போட்டு நிக்க ஆரம்பிச்சு ஒரு போராட்ட களமாவே மாறிட்டு ஒரு சில கைதி என்ன செய்யறாங்க, வேற ஒரு ஜெயிலுக்கு ஒரு மாத்தி வண்டியா குமிச்சு தள்ளுறாங்க. இந்த சிறைச்சாலையில எதுவுமே அறியாத அப்பாவியா இருக்கிற இந்த போலீஸ்காரங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லைங்க. ஏன்னா அவங்க இறந்துடுறாங்க. தடுக்க முயன்ற ஒரு சின்ன ஒரு சம்பவத்தினால இந்த விஷயம் நடந்திருக்குங்க. சிறைச்சாலைக்கு வெளியே கைதிகளின் உறவினர்கள் திரண்டதாலும் பரபரப்பு நிலவியது. தற்போது நிலைமையை சமாளிக்க அங்கிருந்த சில கைதிகள் மற்ற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இலங்கை சிறைகள் கடுமையான இட நெருக்கடியில் உள்ளதாகவும் ஒவ்வொரு சிறையிலும் 4 மடங்கு அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2020 இலங்கையின் மகாரா சிறையில் நடந்த கலவரத்தில் 11 கைதிகள் உயிரிழந்ததும் அதனைத் தொடர்ந்து பல கைதிகள் விடுதலை செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பரபரப்பான சூழல்ல இந்த ஜெயிலுக்கான இப்போதைக்கு இந்த போர்லாம் நடந்துட்டு பாத்தீங்களா, இதுக்கு வாசல்ல இந்த உறவினர்கள் எல்லாருமே குமிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கைதியோட உறவினர்கள் எல்லாருமே எங்க என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு பண்றதே அங்க போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் அங்க பண்றானுங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணி வாசல்ல அவங்க உறவினர்கள் எல்லாம் போராட்டம் வேற தனியா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சென்ட்ரல் அந்த ஜெயிலுக்குமே அவ்வளவு கைதிகள் இருக்காங்களாம். 4 மடங்கு கைதிகள் ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு இருக்கு. போதுமான ஒரு இடஒதுக்கீடு அங்க இல்ல அப்படிங்கிறது மாதிரி ஒரு கைதிகளா ரிலீஸ் பண்ணி வேற ஜெயிலுக்கு மாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்த இலங்கையோட இந்த சம்பவம். இன்னொன்னு இதுக்கு முன்னாடி ஒரு 11 இந்த மஹிரா ஜெயில்னு ஒன்று சொல்றாங்க, அதுவுமே இலங்கையில தான் இருக்கான். அந்த ஜெயில ஒரு 11 கைதி இறந்துட்டாங்க. இப்போ உள்ள போலீஸ்காரங்க இறந்தாலும் சரி, கைதிகள் இறந்தாலுமே சரி, இது ஒரு முக்கியமான நியூஸ் படுது. அதை சுத்தி உள்ளவங்க எல்லாருக்குமே ஏற்ப. சோ இந்த மாதிரி இவங்க ஜெயில் கைதிகள் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சைடு. சோ இலங்கையே ரொம்ப பதற வைக்கிற காட்சியா தான் நீங்க இப்ப பார்த்தது. சோ இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.